ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம் வாங்க. பாப்பா தம்பி ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் லேட் ஆகி போச்சு. நான் போகிறக்குள்ளேயே பஸ்ஸும் வந்துருச்சு. பாப்பா தம்பியும் பாதி தூரம் நடந்து வந்துட்டாங்க. சரின்ட்டு அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தேங்காய் பருப்பி செய்யலாம், செஞ்சே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பருப்பி செய்கிறதுக்கு போயிட்டோம். காட்டுக்குள்ளே மட்டை வாங்குறதுக்கு போய் தேங்காய் எடுத்துகிட்டு வந்து தேங்காய் மட்டை வாங்கிட்டுருக்கேன். 3 தேங்காய் தான் எடுத்தேங்க. 3 தேங்காயிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எவ்வளோ தேங்காய் போட்டு பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து தேங்காய் மட்டை வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. தேங்காய் துருவுறது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். 3 தேங்காய் அப்படிங்கும்போது 6 மூடி வரும் இல்லைங்களா? 6 மூடியும் துருவுறக்குள்ளேயே ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் சரி வா 3 தேங்காயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 தேங்காய் மட்டை வாங்கிட்டுருக்கேன். தேங்காய் மட்டை வாங்கியாச்சுங்க. இனி போய் பருப்பி செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். வீட்டுக்கு வந்து பார்த்தா குட்டி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு பைப்பை திறந்து விட்டு தண்ணி குடிக்க வச்சுட்டு, குட்டி வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் தான் தண்ணி குடிக்கும். நம்ம தண்ணி தனியாக ஊற்றி வச்சோம் அப்படின்னா வந்து குட்டிக்கு பிடிக்காது. பைப்பில் தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பில் தான் வரும். வீட்டில் பூனைக்குட்டி 2 குட்டி இருக்குங்க. பாருங்கள், நான் பண்ணுறதை பார்த்துட்டே உட்காந்துட்ருக்காங்க. இவ என்ன தான் பண்ணுறா உட்காந்துட்டு அப்படின்ட்டே பார்த்துட்ருக்காங்க. நம்ம பருப்பி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் சர்க்கரை வந்து நீங்கள் எந்த அளவு தேங்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு தேவையான அளவு போட்டுட்டு தண்ணி அளவாக ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. பாகு வந்து ஒரு கம்பி பதம் இருந்துச்சுன்னா போதுங்க. பாகு ரொம்ப பதம் இல்லாமல் இருந்துச்சு, ஒரு கம்பி பதமே வரல அப்படின்னாலும் வந்து பருப்பி கரெக்டாக செட்டாக வராது, நம்ம கட் பண்ணுறதுக்கு வராது. அதே மாதிரி பாகு முத்தல் ஆயிடுச்சு, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னாலும் வந்து பருப்பி வந்து பொரிஞ்சு தான் போகும், நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வராது. இது வந்து பிளேட்டில் ஒரு பிளேட்டில் தண்ணியை ஊற்றி நீங்கள் இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கூட தெரியும். அது வந்து கரையாமல் இருக்கணும். அப்போ வந்து பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதில் வந்துட்டு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டுட்டு தேங்காய் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது அந்த பாகுலேயே வந்து நல்லா வேகணும். தேங்காய் மனம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலைக்கு பதிலாக வந்து நீங்கள் நிலக்கடலையும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை தான் போட்டிருக்கேன். பொட்டுக்கடலை போட்டு தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பாகுலேயே நல்லா வெந்து வரும்போது தேங்காயிலேருந்தும் தண்ணி கொஞ்சம் வரும். அப்போ அது நல்லா வெந்து வரும்போது வந்து நல்ல ஒரு மணமாக இருக்கும். அவ்வளோ மனம் வரும்போது எப்படிங்க சாப்பிடாமல் இருக்க முடியும்? அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு சாப்பிட்லான்னு சொல்லி பிளேட்டில் போட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பயங்கர சூடாக இருந்துச்சு, ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டே வந்து அதை பார்த்து கலந்து விட்டுட்டே இருந்தேன். அது நல்லா வந்து இந்தளவு நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி போய் இந்தளவு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிளேட்டில் போடணும். ஒரு பிளேட்டில் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தடவி இதை எடுத்து போட்டு நல்லா அமுத்தி விட்டுருங்க. நல்லா பரவலாக போட்டு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அது அப்படியே செட் ஆயிரும். கொஞ்சம் ஆறி வரும்போது வந்து நீங்கள் கத்தியில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்தீங்க அப்படின்னா அது பீஸாக நல்லா வந்துடும். பருப்பி ஆறுறதுக்குள்ளே சரி டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். பூனைக்குட்டிங்க சுற்றி வந்துட்டுருக்காங்க, கூடவே சுற்றிட்டு இருந்தாங்க. சரி பால் ஊற்றவும் பாலை குடிச்சிட்டு போய் படுத்துட்டாங்க. நம்மளும் டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுட்ருக்கேன். டீ குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுக்கு வந்து அரிசியும் பருப்பு தாங்க செஞ்சுருந்தேன். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சமையல்னால் அரிசியும் பருப்பு தான். எனக்கு எப்போவுமே அரிசியும் பருப்புனால் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வேன்.
அரிசியும் பருப்பு வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்பெனிக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. நான் அடுத்த நாள் வந்து மிஷின் ஓட்டுறதுக்கு மட்டையெல்லாம் கழுவி வைக்கணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து சரி டக்குன்னு சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வர கொஞ்சம் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, வந்ததும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு சமைச்சிட்ருக்கேன். சமையல் வேலை முடிச்சுட்டு கம்பெனிக்கு வந்தாச்சுங்க. மட்டை கழுவ வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்போ தான் வந்து நம்ம நைட்டே மட்டை கழுவி வச்சோம் அப்படின்னா தான் அடுத்த நாள் மிஷின் ஓட்டுறதுக்கு நம்மளுக்கு மட்டை வந்து கரெக்ட் பதத்தில் இருக்கும். நம்ம உடனே மட்டை கழுவி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம மிஷின் ஓட்டினோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக ஒன்றும் மட்டை வந்து நல்லா ஊறி கரெக்ட் பதத்தில் இருக்காது. இல்லைன்னா ரொம்ப மட்டை வந்து ரொம்ப ஈரமாக இருக்கும். மிஷின் ஓட்டுறதுக்கு கரெக்டாக வராது, பிளேட் வந்து கரெக்டாக வராது. அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நைட்டே வந்து நாங்கள் எவ்வளோ மட்டை தேவைப்படுதோ அதை வந்து கழுவி வச்சுருவோம். அடுத்த நாள் தான் வந்து மிஷின் ஓட்டுவோம். எங்கேயாவது போயிட்டோம், நைட்டுக்கு வந்து எங்கேயாவது போயிட்டோம், வர முடியல கழுவ முடியல அப்படின்னா தான் வந்து அடுத்த நாள் வந்து கழுவுவோம். இல்லைன்னா முன்னத்த நாளே கழுவி எல்லாம் ரெடியாக வச்சுக்குவோம். மட்டையை கழுவிட்டு அதுக்கப்புறம் 20 மட்டையாக எடுத்து கயிறில் கட்டி அதுக்கப்புறம் படுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்து அடுத்த நாள் வரைக்கும் நல்லா ஊறி பதமாயிரும். மட்டையை ஊற வச்சு கழுவ மாட்டேன், அப்படியே போட்டு கழுவி எடுத்துட்டு கட்டி படுக்க போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா ஊறி பதமாயிரும். அதுக்கப்புறமா காலையில் வந்து நம்ம மிஷின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து நிப்பாட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து வடிஞ்சிரும். அப்புறம் நம்ம மிஷின் ஓட்டுறதுக்கு வந்து கரெக்ட் பதத்தில் இருக்கும். அப்படி தான் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.